வணக்கம். சமீபத்தில் எனக்கு தெரிந்த ஒரு அன்பர். அவர் ஒரு முன்னாடி நாள் தான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்துட்டு, ஆ, அதாவது ரொம்ப பரிச்சயம் இருந்தாலும் அவர்கிட்ட முன்னாடி நாள் பேசிக்கிட்டு இருந்துட்டு ஒரு நலம் விசாரிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 நாள் அவரை பார்க்க முடியல. அப்படி ஒரு ஒரு வாரம் ஆச்சு, ஒரு 10 நாள் ஆச்சு, அவரை பார்க்க முடியல. சரி, அவர் சம்மந்தப்பட்ட மற்றவர்கிட்ட கேட்கும்போது, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்த மறுநாளே அவருக்கு கை கால் விழுந்து போச்சுங்க, பேரலைசஸ் அட்டாக் ஆகிடுச்சு அந்த நண்பருக்கு, அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிது எனக்கு. ஸோ இதை கேள்விப்பட்ட உடனே ஒரு ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஒரு ஏஜ் கிடையாது, ஒரு 40-45 வயசு தான் இருக்கும். திடீர்னு ஒரு பேரலைசஸ் அட்டாக் ஆகி கீழே விழுற அளவுக்கு, நடமாட முடியாத அளவுக்கு ஒரு இது நடந்து போச்சு அப்படின்னு ஒரு தகவல் தெரிஞ்சோடனே ஒரு சின்ன அதிர்ச்சி. அதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்னென்னா, ஒரு ஒரு அன்பர் லுங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு. லுங்கி கட்டிக்கிட்டு இருக்கும்போது கால் வழியாக லுங்கியை மேலே இழுக்கும்போது கால் தடுக்கி கீழே விழுந்து தலையில் அடிபட்டு ஸ்பாட் அவுட் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ். அப்போது வாழ்க்கை ஒரு எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு திருப்பம். அதாவது இந்த காலத்தில் ஒரு 60-70 வயசு வரைக்கும் இருக்கிறது, ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி தான் நினைக்க தோணுது. அடுத்த செகண்ட் என்ன நடக்குது அப்படின்றதே வர வர ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இப்போ போயிடுச்சு. முந்திலாம் ஓரளவு பரவாயில்ல, ஏதோ ஒரு 50 வருஷம் 60 வருஷம் பார்த்தோம் பழகணும் அப்படின்னு இருந்தது. ஆனால் இப்போது நேற்று பார்த்தவங்களே இன்றைக்கி பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு டைம் அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட். அது ரீசன் நம்மளுக்கு சரியாக ஒரு ஒரு இது தெரியல. ஆனால் அந்த ஒரு சிறிய ஒரு இந்த நேரத்துக்குள்ளேயே நான் யோசிக்கும்போது பலவித ஒரு அது என்ன சொல்கிறது, அந்த கோபம், அப்புறம் ஒரு பொறாமை, ஒரு பொச்சரிப்பு, இதுக்கெல்லாம் ஒரு ஆட்பட்டு நம்ம எவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக நடந்துக்கிறோம் அப்படின்றது திடீர்னு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்போது ஒரு ஞானம் வர்ற மாதிரி. இந்த கீதையில் பகவான் சொன்ன, அந்த கிருஷ்ணர் சொன்ன அந்த இதுதான் எனக்கு ஞாபகத்து வந்தது. அதாவது எதுவுமே நம்ம கையில் இல்லை, ஆனால் நம்ம எவ்வளோ போராடுறோம், எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ரொம்ப இன்னும் ஒரு 7 தலைமுறைக்கு நம்ம வாழ போகிறது மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டு, அவ்வளோ வராஜகம் பண்ணிக்கிட்டு எப்படிலாம் இருக்கோன்ற மாதிரி அது ஒரு ஒரு சட்டுன்னு ஒரு ஒரு ஞானம் மாதிரி ஒரு இது. ஆனால் அது எவ்வளோ நேரம் நீடிக்க போகுதுன்றது நமக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இன்னும் ப்ராக்டிஸ் ஆகலை. ஆனால் மாதிரி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது அந்த கண்ணன் சொன்ன அந்த அறிவுரை தான் நம்மளுக்கு ஞாபகத்து வருது. அதே மாதிரி வள்ளுவர் அவரும் இந்த நிலையாமையை பற்றி ஒரு ஒரு அதிகாரமே எழுதியிருக்கார். ஒரு 10 குறளில் இந்த நிலையாமையை பற்றி எழுதியிருக்கார். அப்படின்னு நினைக்கும் பொழுது இவங்களாம் எவ்வளோ ஒரு சரியாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த என்ன நடக்க போகுதுன்ற தெரியாத ஒரு நிமிடத்துலேயே நம்ம இந்த அளவுக்கு ஒரு அட்டூழியம், அநியாயம், ஒரு கெடுதல் நினைக்கிறது இப்படின்னு அதாவது இந்த ஞானம் எப்போயுமே நம்மளுக்கு இருந்துட்டால் எந்த ஒரு இதுவும் ஏற்படாது அப்படின்றது. ஆனால் இதை அடையிறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சரி, இது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அது அடிக்கடி இந்த நிலையாமை நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக இதனுடைய வேகம், இந்த போட்டி, பொறாமை, பொச்சரிப்பு, இந்த வேகம்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்போது இது மகாபாரதத்தில் கூட அந்த தர்மரை இந்த யக்ஷன் கேட்கும்போது உலகத்தில் என்ன பெரிய வேடிக்கை அப்படின்னு கேட்கும்போது இந்த தர்மராஜர் என்ன சொல்கிறாருன்னா, டெய்லி நம்ம கண்ணு முன்னாடி பல உயிர்கள் மறைந்து கொண்டே இருக்குது, இறந்து கொண்டே இருக்குது. ஆனால் அதை பார்த்துக்கிட்டும் நம்ம ரொம்ப நாள் நிலைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, இதுதான் பெரிய வேடிக்கை அப்படின்றது இந்த தர்மராஜருடைய ஒரு பதில். அப்போ இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்துட்டு மற்றவங்களுக்கு இல்லாமல் போனால் கூட நமக்கு இந்த மாதிரி அடிக்கடி ஒரு நிகழ்ச்சிகள் நினைக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஒரு பக்குவம் வரும் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. மேலும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.